காலை வணக்கம். காலை வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு அச்சய தீதி வாழ்த்துக்கள். அதனால தான் மங்களகரமா நின்னுட்டு இருக்கீங்க. ஆமா பாரு, மங்களகரமா இன்னைக்கு அச்சய தீதி. ஓகே. அதான் வந்து நிறைய பேர் வந்து தங்கம் வாங்குவீங்க. நீ வாங்கிட்டியா இல்லையா? தங்கமா? தங்கத்துக்கு மாதிரியே வாங்கிட்டேன். என்ன வாங்குனே? அப்புறம் ஆர்டர் காட்டுறேன் என்னென்ன வாங்குனேன். சரிம்மா, இன்னைக்கு அக்ஷய திருதி, சாரி ஆயிலியே இல்லையா, அக்ஷய திருதி ஸ்பெஷல் என்னது? ஸ்பெஷல் என்னதுன்னா இன்னைக்கு வந்து வருஷம் பாயாசம் தான் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே. பொதுவா பாயாசம் விசிறி. இந்த வருஷம் வந்து சேமியா ஐஸ் ஒரு விசிறி. இந்த வருஷம் ஐஸ் தான் கொடுப்பேன். இது வெயில் காலத்துக்காக ஐஸ் பாயாசத்தை செஞ்சு ஐஸா மாத்திடுறேன். ஐஸா மாத்தி ஐஸும் விசிறி தான். சரிம்மா, ஓகே. மக்களுக்கு குழு குழு குடிச்சாங்க. நான் படி குழு குழு நம்ம குடும்ப செல்வாக்க அவங்க வயிறு குளிர குளிர நம்ம மனசு குளிரும். அவங்க வயிறும் மனசு குளிர்ந்தா நாம நல்லா இருப்போம். சரிம்மா, சரி செய்வோமா? சேவந்தங்க. எங்க அம்மா வந்து சேமியா ஐஸ் செய்ய போறாங்க. நான் வந்து பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஐஸ் செய்ய போறேன். சரியா? கடைசியில எது நல்லா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். எல்லாமே இது நல்லா இருக்கு, சூப்பரா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஆரம்பிப்போமா? ஆரம்பித்தாங்க. நான் கூட அவரக்கட்ட குழம்பு தான் வைக்கிறேன். அவரக்கட்ட குழம்பு. அவரக்கட்ட குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி இதையே தான் செய்றீங்க அப்படிங்க. பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். சாப்பிடுறோம். ஏன்னா இந்த கறி இதெல்லாமே நம்ம எப்போ எடுக்க முடியும்? அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சாப்பிட கூடாது. அதான் அவர்கிட்ட குழம்பு எனக்கு பிடிக்கும். நம்ம எங்க கூட எல்லாத்துக்கும் பிடிக்கும். பெரிய பையன் கொண்டு தான் இந்த கத்திரிக்காய் போட்டுச்சா பிடிக்காது. அவனுக்கோசரம் இன்னைக்கு வந்து அவனுக்கு வெண்டைக்காய் பொரியல் தான். எங்க பூனேஸ்க்கு எங்க தீபனேஸ் அவர்கிட்ட குழம்பு, தட்டைப்பேர் குழம்பு, இந்த மாதிரி குழம்பு என்ன குழம்புனாலும் சாப்பிடுவான். எங்க தேவனேஸ் பத்தி எனக்கு அவ்வளோ. எங்க பூனேஸ் தான் பிரியாணி இந்த மாதிரி பொரியல் தான் சாப்பிடுவான். இப்போ ஊர்ல இருந்து வந்திருக்கிறான் பூனேஸ். அதுக்கோசரம் அவனுக்கோசரம் வெண்டைக்காய் பொரியல் அவர்கிட்ட குழம்பு தான் எங்க வீட்டுல அச்சய தேதி பண்ணிட்டு. ஐஸ்க்கு வந்து நம்ம ஐஸ் தான் செய்ய போறேன். பால் வேணும். பால் வந்து பச்சை பாலா வேண்டாம். அதனால காய வச்சு பால் எடுத்து ஊத்திக்கிறேன். ஓகே. ஆவின் பால். ஆமா. எங்க ஆவியா பறக்கலாம் ஆவியன் பாலுன்னு இதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டாங்கம்மா. சிரிப்பு வரல. ஆவி பறந்தாதான் ஆவியன் பால். இது கூலா இருக்குது, கூல் பால். சரி, எவ்வளவு 1/4 லிட்டர் எடுத்துருக்கேம்மா? 1/4 லிட்டர் பால் கண்ணே. சாயங்காலத்து கொஞ்சம் டீ வைக்க வேணும். கொஞ்சம் பால் வாங்கிக்க வேண்டியதானே என்ன ரூபாய்க்கிட்டு? தேவையில்லாத போதும். தண்ணி கொஞ்சம், 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி. அப்படிலாம் ஊத்தாதீங்க. நீங்க செய்யும் போது கரெக்டா பாலுக்கு பால் ஊத்துங்க. பாலுக்கு பால். மாடு வச்சிருந்தா பாலுக்கு பால் ஊத்தலாம். நாங்க கடையில 1/2 லிட்டர் பால் வேணும்னு காத்தா நேற்று பால் வந்து டீ வச்சுட்டு இந்த பால் கொஞ்சம் ஓபன் பண்ணி ஊத்தி அப்படியே வச்சிருந்தேன். இப்ப ஊத்திட்டேன். சாயங்காலத்துக்கு டீ வேணும். அதுக்குதான். ஆக்சுவலா இதுல வந்து நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் பவுடரோ இல்ல வந்து கார்ன்ஃபிளவர் பவுடரோ கலப்போம். அதனால வந்து தண்ணியாட்ட இருந்தா பிரச்சனை இல்ல. சேமியாக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இப்படி கலர் சேமியா இது கொட்டி கொஞ்சம் நல்லா சுடுதல்ல ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த சேமியா தானே? தாளிக்கிற சேமியா தானே? ஆமா. பாயச சேமியா இல்லையா? பாயச சேமியா இல்ல. சரி, எல்லாமே ஒண்ணுதான். எல்லாம் ஒண்ணுதான். இது கலரா இருக்குது. இது ஒரு கலர் கூட நல்லா இருக்கு. அது வெறும் வெள்ளையா இருக்கு, இது கலரா இருக்கும். நிறைய இருக்குது. கொஞ்சம் எடுத்துட்டா இது பாருங்களேன். நல்லா கழுவிட்டு நான் சுடுதண்ணியில ஊற வைக்கணும். ஏன்னா சுடுதண்ணி தான் சீக்கிரம் வரும். சரி, ஒரு நிமிஷம் இது நம்ம கழுவிட்டு ஊற வைக்கலான்ட்டு நான் கொஞ்சம் தண்ணி கழுவிட்டேன். இப்ப சுடு தண்ணி ஊத்திக்கலாம். சுடு தண்ணி ஊத்தணுமா கொஞ்சம் நல்லா ஊறிக்கும். இதனால சாப்பிட்டா நமக்கு மெது மெதுன்னு இருக்கணும். வெந்துருமா? அதுல வெந்துருக்கலையே, தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். ஏதாவது பதில்ல பயமா இருக்கு எனக்கு. சரி, கொஞ்ச நேரம் ஊற்றுங்க. பால் என்னச்சு? பால் காய்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். ஆறிட்டு இருக்குது. எவ்வளவு போடணும்? 1 ஸ்பூன் போடுங்கம்மா. 1 ஸ்பூன் போதுமா? சின்ன ஸ்பூன் போட்டா பெரிய ஸ்பூனா? குத்துமதிப்பா 1 ஸ்பூன் போடா. இந்த 1 ஸ்பூன் போதும். உங்ககிட்ட வந்து கண்டென்ஸ்டு மில்க் பவுடர்னு இருக்கும், கண்டென்ஸ்டு பவுடர்னு இருக்கும். அது இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கண்டென்ஸ்டு மில்க்னு இருக்கும், அது இருந்தாலும் அது ஊத்துங்க. நம்ம கிட்ட ரெண்டும் இல்ல, ரெண்டும் பார்த்தது கூட இல்ல. ஸோ அதனால அது இல்லை. கார்ன்ஃபிளவர் மாவே 1 ஸ்பூன் போட்டாலே போதும். நல்லா அது நல்லா பாலை வந்து திக்கு பண்ணி கொடுக்கும். ஆக்சுவலா கொஞ்சமா 1 ஸ்பூன் போட போதும். 1 ஸ்பூன் தான் எடுத்துட்டேன். நம்ம கொஞ்சமா போட்டாலே வந்து பால் நல்லா திக்காகும். தண்ணி நல்லா கலந்துக்கும். ஏன்னா அப்படியே போட்டோம்னா கட்டிக்கிட்டே ஆயிரும். அப்படி மேல மிதக்கும். நம்ம தண்ணி நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, பால் நல்லா காய வச்சு வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம எடுத்து ஊற்றி சக்கரை போட்டு நல்லா கலந்து இன்னொரு அடுப்புல ஒரு கொதிக்க விட்டுருக்கோம். ஆக்சுவலா அடுப்புல இருக்கும்போது ஊத்தணும். நாங்க வெளில எடுத்துட்டோம். சரி, பரவாயில்ல விடு. பொங்குச்சு. நான் தான் அடுப்பு அமைச்சேன். இனிப்புக்கு தேவையானது 2 ஸ்பூன் சக்கரை போடுவேன்.
உனக்கு 2 ஸ்பூன் கரெக்டா இருக்கும். ஸ்பூன் இல்ல கண்ணே, இது கரண்டி, பெரிய கரண்டி பேரு. ஆனா பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு சக்கரை கரெக்டா இருக்குமோ அந்த அளவுக்கு போடுறாங்க. நான் பாருங்க 2 கரண்டி போடுறேன். இது வந்து கரண்டில பெரிய கரண்டி. ஸ்பூன் கணக்கு பார்த்தா இது வந்து 5 ஸ்பூன் வருங்கண்ணே, பெரிய ஸ்பூன். ஐஸுக்குலாம் அது பத்தாதுமா? பத்தாதா? பத்தாது. உங்களுக்கு இன்னொரு போடு அப்பதான் கரெக்டா இருக்கும். சரி 3 கரண்டி. ஸோ இப்போ 3 கரண்டியே நம்ம ஆவரேஜான சுகர் தான் போட்டிருக்கோம். நீங்க நல்லா சுகர் லைக் பண்ணி சாப்பிடுவீங்கன்னா 4 ஸ்பூன் போடுங்க, கரெக்டா இருக்கும். ஐஸ் ஃப்ரீஸ் ஆயிருச்சுன்னா வச்சுக்கவேன், ஐஸ் கட்டியாக சுகர் தன்மை கம்மியாகும். ஆமா, கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து கலந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து கட்டியாகி போயிடும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்தோம்னா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிறது உங்களுக்கு நல்லா கண்கூடா தெரியும். நீங்கள் இந்த கார்ன்ஃபிளவர் மாவு போடாமல் கூட ஐஸ் செய்யலாம். ஆனால் வந்து அது நல்லா ஸ்டிஃபாக இருக்காது. ஐஸு டக்குன்னு உருகி ஊற்றிடும், அந்த ஒரு ஐஸ் ஸ்ட்ரக்சர் வராது. நம்ம தண்ணியை வந்து ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஐஸ் ஸ்ட்ரக்சர் வரதுக்கோசரம் தான் இந்த கார்ன்ஃபிளவர் மாவு, அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு, அந்த பவுட்ரு, கண்டென்ஸ்டு பவுட்ரு அதெல்லாம் நம்ம போடுறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போதைக்கும் நல்லாவே திக்காயிடுச்சு. ரொம்ப கொதிக்கூட்டோம்னா அது அப்படியே பால்கோவா மாதிரி ஆயிரும் கொஞ்ச நேரத்தில். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ளேவருக்காக வந்து இதில் நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. உங்ககிட்ட வந்து ரோஸ் மில்க்கோ இல்லை இந்த பாதாம் எசன்ஸோ இல்லை ரோஸ் மில்க் எசன்ஸோ அந்த மாதிரி எந்த எசன்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எசன்ஸ் எதுவுமே சேர்த்தாம செய்கிறது தான் நல்லது. ஏன்னா இது மேக்ஸிமம் ஐஸ் வந்து குழந்தைங்க தான் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரோ ஃபுட்டு எசன்ஸோ எதுவுமே சேர்த்தாம டைரெக்டாக வந்து இப்போ நம்மக்கிட்ட பாதாம் இருக்கு. ஸோ பாதாமை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். பாதாம் இருந்தாலும் சரி, முந்திரி இருந்தாலும் சரி, பிஸ்தா இருந்தாலும் சரி, என்ன இருக்கோ வேர்க்கடலை போட்டு செஞ்சா கூட நல்லா இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ பாதாம் கைவசம் இருக்கிறதுனால பாதாம் வந்து இந்த மாதிரி நம்ம சுரண்டி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து சேமியா கலர்ற சேமியா போட்டிருந்தோம். அது எனக்கு வந்து அந்த மாவு ஃபீல் வந்துச்சு, எனக்கு அது பிடிக்கல. ஸோ அது போடாதீங்க. சேமியா செய்கிறதுக்குனே வந்து ஒரு பாயாசம் வைப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து அந்த வளவளப்ப தன்மை தரும், நல்லாயிருக்கும் செய்யும் போது சாப்பிடும் போது. ஸோ நம்ம அந்த சேமியா வேக வச்ச மாதிரியே தான் இதையும் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியா ஐஸுக்கு தேவையான முக்கியமான சேமியா தயாராயிருச்சு. எங்க அம்மா அங்க பறக்க சமையல் செஞ்சுட்டு இருக்கு. நான் இங்க வந்து மக்களுக்கு தேவையான சேமியா செஞ்சுட்டு இருக்கேன். வேலைக்கு போறியா நீங்க? சரி வாங்க, இதை நாம செய்வோம். ஸோ வந்து நம்ம அந்த சேமியாவுக்கு இது பாயாசத்துக்கு போடக்கூடிய சேமியா தான் வாங்கி வேக வச்சிருக்கோம். நல்லா வெந்துருச்சு. சுட தண்ணியிலே வச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். சேமியா எப்பயுமே வெந்துருச்சுன்னா அதை எடுத்து மாற்றிட்டு பச்சை தண்ணியில் ஒரு அலாசிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சுட தண்ணியிலே விட்டிங்கன்னா அப்படியே குழஞ்சி அப்படியே கொலன்னு உருண்டையாக போயிடும். ஸோ அதனால வெந்துருச்சுன்னா எடுத்து மாற்றி வச்சிருங்க. கொஞ்சம் பச்சை தண்ணி பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி பச்சை தண்ணி பண்ணோம்னா நம்ம வெந்த ஸ்டேஜ் அப்படியே நின்றும். நல்லா பருக்கியா இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, சேமியா ஒரு கையள்ளி ஒரு கப்பலையும் போட்டுக்குவோம். 2 நம்ம இருக்கிறது 5, 1 வந்து ஓட்டையா போச்சு. 5 கப்பலையும் இருக்கிறது எல்லாம் நம்ம போட்டு நினைச்சுக்குவோம். சேமியா ஐஸ்ங்கிறதுனால வந்து சேமியா நிறைய போடுறோம். அப்பதான் சாப்பிடும் போது அந்த ஒரு இது சூப்பரா இருக்கும். ஏன்னா பேரு சேமியா ஐஸ் தானே, அதனால சேமியா தான் நம்ம போடணும். பாதாம்லாம் நல்லா துருவி போட்டு பால் ரெடியா இருக்கு. ஊத்திடலாமாமா? ஊத்திடலாம். இப்போ பாருங்க, அப்படியே மணக்க பாதாம் போட்டு பாதாம் பிஸ்தாலாம் திருவி போட்டு சர்க்கரை போட்டு கலக்கி இப்போ இதை ஊற்றிடுவோம். சூப்பர். மத்தியானம் நம்ம கிட்ட சுவையான ஒரு ஐஸ் தான், சேமியா ஐஸ். 5 ஐஸ் கரெக்டா இருக்கு. 5 ஐஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மோல்டு இல்லை அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க டம்ளர்ல கூட வச்சுக்கலாம். நாம இது வாங்கிட்டோமே அப்படின்னு இதுல வைக்கிறோம். நீங்க இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்மகிட்ட டம்ளரு, நம்ம சைஸ்ல டம்ளர், கப் இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன மாடலுமோ அந்த மாடல் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே தயாராகிடுச்சு. கேப்பை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ கரெக்டாக இன்னைக்கு அக்ஷய தேதி காலையில் 8:30 மணிக்கு இது ரெடி பண்ணியிருக்கோம். மதியானம் ஒரு 3 மணி 4 மணிக்கு இதை எடுத்து சாப்பிடலாம். ஐஸ் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வச்சோம்னா தான் நல்லா இதாகும். வச்சிடலாம். அந்த ஸ்டிக் இல்லாமல் இதில் வச்சோம், இடிக்கிறது கருத்திடுவோம். குச்சி பற்றாக்குறையாக இருக்கு.
நீங்க ஸ்டேஷனரி கடையில போயிட்டு ஐஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா 5 ரூபாய்க்கு ஒரு கட்டே தருவாங்க, ஒரு 20-30. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூஸ்ட் ஐஸும் ஹார்லிக்ஸ் ஐஸ் தான் செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிள். அழகா ஒரு ஓட்டையை போட்டு பாலை ஊற்றி குச்சி சொருவி வச்சிடலாம். கரெக்டா குச்சி சொருகிற மாதிரிக்கான கேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்குவோம். கரெக்டா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலை வந்து இந்த பூஸ்ட் பாக்கெட்டுக்குள்ள ஊற்றிக்கலாம். பாக்கெட் வழியே வந்து பால் ஊற்றி வச்சு ஸோ இதுலேயும் வந்து அழகாக ஒரு குச்சை சொருவி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஸோ பாக்கெட்டில் ஊற்றுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையும் இதில் ஊற்றிடலாம். இங்க பாருங்க, சேமியா ஐஸ், பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஐஸ், அப்புறம் மிச்ச மீதியான ஐஸ் எல்லாமே வந்து தயாரா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ மணி வந்து இப்போ கரெக்டாக நியர்லி 9:30 பக்கம் ஆயிடுச்சு. அம்மாவும் வேலைக்கு கிளம்பிட்டாங்க முன்னாடியே. ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து 3 மணிக்கு வீடியோ வரது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அம்மா வந்து 3 மணிக்கு மேலே தான் வேலையை விட்டு வருவாங்க. ஸோ ஐஸ் அவுட்புட் எப்படி வருதுன்னு அம்மா வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஸோ அம்மா எப்போ வராங்களோ எடுத்து அம்மா வந்த உடனே வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ எத்தனை மணிக்கு வரும்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில, ஆனால் வரும்போது கண்டிப்பாக வரும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்க. சரி, சாயங்காலம் பார்க்கலாம். அம்மி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? போயிட்டு இருந்தாங்கண்ணே. கதால நேரம் வேலைக்கு ஐஸ் எல்லாம் செஞ்சு கெட்டியா வந்து பிரிட்ஜில் வச்சுட்டு போயிடுவான். இப்ப ஐஸ் எப்படின்னு பாக்கலாம். ஓ, ஐஸ் கலர் இது வச்சிருக்கீங்களா? இங்க பாரு, கவர்ல வச்ச இதே அவ்வளவு கெட்டி அவ்வளவு. அதை எடுத்து பாரு. பேசுற வச்சாதானே இதாகும். அதான் பேசுறது. எங்க இதுக்கு ஒரு குச்சி காணும். குச்சிலாம் என்ன வேற இது வரைக்கும் சூப்பரா கெட்டியாச்சு. எப்படி வெளியில எடுக்கிறது அதான் எனக்கு தெரியலையே. இது வந்து நம்ம வந்து தண்ணீர் இப்படி வச்சுன்னு வச்சுக்கா, கொஞ்சம் ஆறு விட்டு எடுத்தோம்னா நமக்கு அப்படியே வரும். பாருங்க, நம்ம வந்து இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லிதான் ஐஸ் செஞ்சோம். எல்லாருக்குமா இருக்கிறது 6? இது எனக்கே பத்தாது. சரி, அதனால சரி புனிஸ்கே பார்த்தாங்க இங்க ஆள்கொண்டு இருந்தாலும் இதோட நாங்க விட மாட்டோம். நீங்க அச்சை தேதி முன்னிட்டு எல்லாத்துக்குமே பால் பாயாசம் செஞ்சு, பால் பாயாசம் விசிறி ஒவ்வொன்னு எல்லா வருஷமும் குடிப்பீங்க? வருஷம் குடிப்போம். பாருங்க, குடிப்பீங்க? குடிப்போம். வருஷம் எல்லாத்துக்குமே விசிறி நான் கொடுப்பேன். விசிறி பால் பாயசம் அப்ப நேத்தே விசிறி வாங்கிட்டாரு. எல்லாத்துக்குமே விசிறி கொடுத்து பால் பாயசம். அது வந்து இன்னும் கொஞ்சம் இப்பதான் வந்து வேலையிருந்து வரேன். இதுக்குள்ள சாப்பிட்டு செஞ்சு கொஞ்சம் வெயிட்டாலதான் எல்லாத்துக்கும் நான் சாப்பிட போவேன். அதெல்லாம் காலையில் எந்திரிச்சதுமே நானு குளிச்சுக்கிட்டு மல்லிகை கடைக்கு போய் உப்பு, மஞ்சள், எலுமிச்சம்பழம் கனிங்கிறது நல்லது இல்ல, காய்கறி சாமி படுத்து வச்சு சாமி விட்டு வேலைக்கு போயிட்டு போடுறது. தங்க நகைகள்லாம் வாங்கலையா? தங்க நகைக்கு பொறுமானதான் உப்பு கடை. ஓகே ஓகே. கல்லுப்பு வாங்கி வச்சவே லட்சுமிக்கு இதே போதும். கல்லுப்பு, எலுமிச்சம்பழம், மஞ்சள் மகளகரமான இது வாங்கி வச்சுருக்கேன். பழசு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் எடுத்து மாத்திட்டு அப்புறமேட்டு அதான் புதுசா நான் வைப்பேன். ஓகேயா? ஓகே. ஐஸ் சாப்பிட்டு பார்க்கலாமா? ஐஸவா இது பண்ணலாம், தண்ணியில விட்டு ரோல் பண்ணலாம். இப்ப வந்து செஞ்சது வந்து சேமியா சம்பவம் ஆயிருச்சு. ஆமா, இன்னும் வந்து இந்த கெட்டியாவது இன்னும் டைம் ஆக மாட்டேங்குது. கெட்டியாவில் என்ன? ஏய் சூப்பர் பாரு. சேமியா பாயாசம் பாரு. சேமியா ஐஸ் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கா? கேமரா தின்னுங்க கூட. ஐஸ் எப்படி திங்கிற பாரு. நம்ம உள்ள கெட்டியாச்சு. எப்படி இருக்கு? செமையா இருக்கா? அதான் என்ன பால் தாங்க. பால், சேமியா, சர்க்கரை, முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு பால் காய்ச்சி ஊத்தி வடி வச்சு கொஞ்சம் நேரம் ஆனா கெட்டி ஆயிரும். ஒரு 4-5 மணி கட்ட ஐஸ் தான். சூப்பரா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும். இப்பதான் கெட்டி ஆகிட்டு இருந்தேன். இருந்தாலும் பாருங்களேன், ஒரு டப்பா காலி ஆயிடுச்சு. இன்னும் 4 டப்பா தான் இருக்குது. சரி பரவாயில்ல, ஆளுக்கு நாங்க சாப்பிட்டுக்கோம். சரி, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா இது வந்து கொஞ்சமா செஞ்ச கடை கொடுக்க முடியல. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பால் பாயாசமும் விசிறி தான் எல்லாருக்குமே நாங்க அன்னதானம் பண்ணுவோம். வருஷம் ஒரு வாட்டி. அச்சதேவை நீங்களும் வாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம இது பண்ணுவோம். ஓகேம்மா. அதுக்கு கூட என்ன பண்ணணும்?
அதுக்கு மேல வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. வாங்க நம்ம இப்படி பால் பேச குடிக்கலாம். டிபன் வந்து அவரோட குழம்பு, முட்டை வெண்டைக்காய் பொரியல், அது சாப்பிடலாம். வெண்டைக்காய் பொரியல் காலி பண்ணிட்டேன் நானே. காலி பண்ணிட்டியா? உனக்கு தான் சொல்லியே செஞ்சேன். அப்படியே சரிமா டாடா. டாடா சரி பாய்.